திரும்பி ஃபாத்திமா ஃபர்கானா இப்போ 2026 சட்டப்பேரவை தேர்தல் நீங்கள் சில மாதங்களுக்கு முன்பாகவே வேட்பாளர் பட்டியெல்லாம் அறிவித்து நீங்கள் களத்தில் இறங்கிட்டீங்க. தொடர்ந்து தனித்தே போட்டிடுறீங்க. பலரும் வைக்கக்கூடிய விமர்சனம் தான், ஒரு ஸ்பாய்லராக இருப்பாங்க ஒழிய அந்த வெற்றி கோட்டை எட்டுவதுங்கிறது அவங்களுக்கு இந்த முறையும் சிரமமாக இருக்கும். கூடுதலாக இன்னும் ஆப்ஷன்ஸ்லாம் வந்ததுனால இன்னும் நீங்கள் அதிக சிக்கல்களை எதிர்கொள்வீங்கன்னு எப்படி பார்க்குறீங்க? மாலை முரசு நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். தாமதத்துக்கு மன்னிக்கணும். நீங்கள் சொல்கிறதுல ஒரு விஷயத்தை என்னால் ஏற்க முடியுது. சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும், பாட்டில் நெக்ஸ் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலாகவே இருக்கும் இந்த தேர்தல் அப்படின்னு. ஆனால் இது எங்களுக்கு புதுசு கிடையாது. நாம் தமிழர் கட்சி 2016 என்ன முனைப்போடு, என்ன வேகத்தோட, என்ன முழு மனதோடு நம்ம களத்தில் நின்னோமோ அதே ஈடுபாடு, அதே உணர்வு, அதே கொள்கை பிடிப்பு அப்படிதான் இன்னைக்கு 2026 வரைக்கும் நம்ம நகர்ந்து வந்திருக்கோம். எங்களோட இலக்கை நோக்கிய பயணத்தில் தெளிவாக தான் நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் இருந்திருக்கு. அதை நோக்கிய ஒரு பயணமாக தான் இன்னைக்கும் தொடருது. அதனால எங்களுக்கு முதல்ல எல்லா சேலஞ்சஸையும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2016, 2019, 2021, 2024 4 பொது தேர்தலை சந்திச்சிருக்க நாம் தமிழர் கட்சிக்கு என்ன மாதிரியான இடையூறுகள் இருக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சனால அது ஒரு பெனிஃபிட் தான் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கடந்த தேர்தலை காட்டின்னு நான் உடச்ச கேட்குறேன். விஜய் உங்களுக்கு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது பலராலும் சொல்லக்கூடிய ஒரு கணிப்பாகவும் இருக்கு. அந்த கணிப்பு மெய்ப்பிக்கப்படுமா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இங்கே அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் சாதி, மதம், சாராயம், பணம், திரைக்கவர்ச்சி அப்படிங்கிறத முதன்மையாக வச்சு தான் இங்கே இருக்கக்கூடிய தேர்தல்கள் எப்போதுமே நகர்ந்து வரதை நம்மளால் பார்க்க முடியுது. அதை எதிர்த்து தான் ஒரு மாற்று அரசியல் புரட்சி செய்யணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தலே முன்வைத்தது. இன்னைக்கும் அதை தொடருது. இது புதுசு கிடையாது. ஏற்கனவே ஐயா விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது, ஏன் முதல் அரசியல் ஜாம்பவான்கள்னு சொல்லப்படக்கூடிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இருபெரு துருவங்கள் இருக்கும் போதே கட்சியை தொடங்கி இது வரைக்கும் நம்ம களத்தில் இருந்திருக்கோம். அதற்கு பிறகு ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய இருக்கும் போதே நம்ம அரசியல் செஞ்சிருக்கோம். அப்போதும் இதே மாதிரியான அச்சுறுத்தல்கள் நம்மளுக்கு இருந்திருக்கு. அதற்கு பிறகு மரியாதைக்குரிய அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் எல்லாருமே இந்த களத்துல ஒரு மாற்றம் சொல்லி வந்தாங்க. பட் அவங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஃபேக்டரையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது எல்லாத்தையும் தகர்த்து நாங்க எந்த இடத்துலையும் சோர்வு பெறாம தொடர்ச்சியா நாம தளராம நின்றுக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இடதுசாரி அரசியல் அமைப்பை, கட்டமைப்பை மக்கள் எப்போதும் பெருசா வெறுத்தது கிடையாது. ஆரிய திராவிட இந்த சித்தாந்தங்கள் இன்னைக்கு என்ன சொல்றது, போய்கிட்டு இருக்குது. அதற்கு கட்டமைப்புங்கிறது நாம் தமிழர் கட்சி சொல்றீங்களா? கட்டாயம் தமிழ் தேசிய கட்டமைப்பு அப்படிதானே இடதுசாரி கட்டமைப்பா சொல்றீங்க? இல்ல, நான் கேள்வி கேட்கறதுக்கு தான் சொல்றேன். அப்படிதான் சொல்றீங்க. ஓகே. இப்ப இதுதான் ஒரு விஷயமா இருக்கு. பெரியாரை மிக தீவிரமா எதிர்க்க தொடங்கியதுல இருந்து நீங்கள் இடதுசாரி கட்டமைப்புன்றீங்க. ஆனால் ஒரு வலதுசாரிகளின் ஒரு குரலாக மாறிட்டாரு அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறார். அவரும் பெரியாரை சொல்லிட்டார். பெரியார் மண்ணுக்கு அவர் ஒரு காட்டமான விளக்கத்தையும் அளிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பெரியாரின் பிள்ளைகளா, பிரபாகரனின் பிள்ளைகளா பார்த்துருவோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. சமீபத்திலையும் அதை சொல்ல தொடங்கியிருக்கிறார். இப்போ உங்கள் மேலே வைக்கக்கூடிய, நீங்கள் இடதுசாரிங்கிறீங்க, வலதுசாரி கட்டமைப்பு விமர்சனத்தை எப்படி நீங்கள் எதிர்கொள்ளுங்க? எல்லா சாயத்தையும் நாங்கள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எங்கள் மேலே பூசுறீங்க அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு பாஜக அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் கொண்டாடும், ஐயன் திருவள்ளுவன் அவர்களையும் கொண்டாடும். அதனால அவங்கள நீங்கள் இடதுசாரின்னு சொல்வீங்களா பாஜகவை? இல்லை, இன்னைக்கு உண்மையாக இந்த களத்தில் நின்று என்ன மாதிரியான சிக்கல்களுக்கு நீங்க ஒண்ணுமே வேணாம். நேத்தைக்கு ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வு நம்ம எல்லாருமே போனோம். எல்லாருமே கட்சியை சார்ந்து போனோம். என்னால ஒரு இன்னைக்கு சொல்லக்கூடிய நாங்க தான் இவர்களுக்கானவர்கள், நாங்க தான் இந்த மக்களுக்கானவர்கள், இந்த சமூகத்துக்கான ஒரு விடியலை கொண்டு வந்தவங்கன்னு சொன்ன எந்த கட்சி தலைவரையும் என்னால பார்க்க முடியல. ஐயா ஸ்டாலின் அவர்களோ, இல்ல மரியாதைக்குரிய ஐயா திருமாவளவன் அவர்களோ, இல்ல இன்னைக்கு திமுகவோட ஒன்று இருக்கக்கூடிய ஐயா கமலஹாசன் அவர்களோ, இல்ல அதிமுக பழனிசாமி அவர்களோ. ஆனா அரசு சார்பில் யாரை அனுப்பிச்சிருக்கீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய மேயர் பிரியா அவர்களை அனுப்பிச்சிருக்கீங்க. ஒன்னும் இல்ல, புதுக்கோட்டையில இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது. ஓரணியில் திமுகங்கிற மாநாட்டில் ஐயா ஐ திங்க் அவரோட பேரு நம்ம பிற்படுத்தோர் நலன் அணி அமைச்சர், அவர் பேர் என்னது, மேயநாதன் அவர்கள், அவங்களுடைய படம் இல்ல அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. இதை நீங்க எப்படி பாக்குவீங்க? அப்ப அவங்களெல்லாம் என்ன சப்ஜெக்ட் குள்ள நீங்க செட் பண்ணுவீங்க? நான் இன்னும் கேட்கிறேன் பாத்திமா, எப்படின்னா இப்ப
பனைமரம் ஏறுறத ஊக்குவிக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சியடைந்த தமிழ் சமூகத்தை இன்னும் பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய ரொம்ப ஆபத்தான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு கூட நடக்க போகுது. நாம் தமிழர் சீமான் வந்து அழைப்பு கொடுக்கிறார். அப்ப நீங்க உங்களுடைய இலக்கு வந்து என்னவா இருக்குது? அந்த இலக்கை நோக்கிய பயணத்துல நீங்க எதையெல்லாம் தாங்கி செல்கிறீர்கள், எந்த கருத்தியலை தாங்கி செல்கிறீர்கள், அதுக்கு உங்களுக்கான விடை என்னவா கிடைக்கும்னு உங்க மேல விமர்சனம் வருது. நீங்க இங்க எதெல்லாம் வைத்து எங்களை எள்ளி நகையாடுறீங்களோ, எதெல்லாம் அவமானகரமான செயல் அப்படின்னு சொல்றீங்களோ, அது எதுவுமே அவமானகரமானது கிடையாது, எந்த தொழிலும் அவமானது அல்ல அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க பணையேறுவது வந்து ஒரு அவமானகரமான இல்ல, ஒரு சமூகம் மட்டும்தான் செய்யும் அப்படிங்கிற இல்ல, அப்படி கிடையாது. இன்னைக்கு நாங்க தற்சார்பு பொருளாதாரத்தை, ஒரு இயற்கை அரசியல, பசுமை பொருளாதாரத்தை முன்வைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அதை ப்ரூவ் பண்ணணும்னா இந்த மாதிரியான சப்ஜெக்ட் விஷயங்களை எடுத்துதான் தீரணும். இன்னைக்கு கூட்டணின்னு ஒவ்வொரு ஊடகங்களும் அதை மட்டும் பத்தி பேசிட்டு இருக்கும் போது, களத்துக்கு சென்று சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன, அதற்கு எப்படியெல்லாம் இந்த அரசு இயங்க வேண்டும், அதுக்கு எதெல்லாம் ஊக்குவிக்கணும் அப்படிங்கறத சொல்லி சொல்லி பார்த்துட்டாரு 11 வருஷமா. புரியல, சரி செய்து காமித்தாலாவது இந்த அரசுகளுக்கு புரியுமா அப்படிங்கறத பாக்குறாங்க. கட்டாயம் இவர்கள் செய்ய மாட்டார்கள், நாங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிறதுக்கான ஒரு அடித்தளமாக நீங்கள் இதை இப்படித்தான் பார்க்கணுமே தவிர்த்து, இதை இப்படிதான் நீங்க வந்து கேஸ்கேட் பண்ணணுமே தவிர்த்து, அதை நீங்க பின்னோக்கி எடுத்துட்டு போறாங்கன்னு எந்த இடத்துலயும் எடுத்துக்கூடாது. நாங்க படிக்க வேணாம் எங்கேயாவது சொன்னோமா? எல்லாமே படிச்ச கிராஜுவேட்ஸ் நாங்க முன்னாடி நிக்க வைக்கிறோம். ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்துறது, அவர்களுக்கான அந்த விஷயங்களை எல்லாம் ஊக்குவிப்பதை எல்லாம் வந்து கேள்வி எழுப்புறாங்க. நம்ம வந்து பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து தொடங்கி இன்னைக்கு ஒரு நிலையை எட்டி இருக்கிறோம். திருப்பி வந்து பின்னாடி கூட்டிட்டு போகக்கூடிய எல்லா வேலையும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு நான் அரசியலோட, தேர்தல் அரசியலோடய நான் ரிலேட் பண்ணி கேட்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தாதா? நீங்க ஒரு நம்பிக்கையா களத்துல நிற்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தாது இல்ல? இன்னைக்கு ஊடகங்கள் வந்து ஜனநாயகத்தின் நான்காவது தூணுன்னு மதிக்கப்படக்கூடிய ஒரு ஆரம்பிக்க ஒரு தூணாக இருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன சொல்ற நரேஷனை வந்து செட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டாவை மக்கள் மத்தியில செலுத்துறோம் அப்படிங்கிற ஒரு சுதாரிப்பா நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஊடகங்களை தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி நோக்கம் கிடையாது. இல்ல இல்ல, நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ஆடு மாடு மேய்ப்பது எல்லாம் வந்து பின்னோக்கி இழுத்து இல்ல அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லல. ஒரு நிமிஷம், அத நான் சொல்லல. அப்படியான விமர்சனங்கள் வருது, அதற்கான பதிலை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். நான் திரு சீமானை வந்து அப்படி ஒரு தவறான நரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அப்படி இருந்தாலும் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், அடைக்கணும்னு அவசியமும் இல்ல. அப்படி கிடையாது. நான் உங்கள்கிட்ட பதில் தான் எதிர்பார்க்கிறேன். தனிப்பட்ட நோக்கத்தோட நான் எந்த கேள்வியும் முன்வைக்கல. எல்லாருக்குமான ஒரு சம தளத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. நன்றி. நீங்க அதே மாதிரியான கேள்விகள் அவங்க கிட்டயும் நீங்க கேட்கணும். இவங்க வந்து தொடர்ச்சியாக ஒரு சஸ்டைனபிளான டெவலப்மென்ட் குறித்து பேசுறாங்களே, அத பத்தி என்ன நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப நான் திமுக செய்தி தொடர்பாளர்கிட்ட நான் கேட்பேன், நாம் தமிழர் கட்சி இப்படி சொல்றாங்க, இது பண்றாங்க, உங்களுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க அதையும் நான் கேட்பேன். அதுக்கு ஒண்ணு எந்த மாற்று கருத்து அதுல இருக்காது. எல்லாரும் ஒண்ணுதான், மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். நம்ம ஒண்ணும் இங்க தீர்ப்பு. நன்றி. ரைட், ஓகே, நன்றி. அதான், சோ அதனால ஆடு மாடு மேய்ப்பது என்பது அவமானமான ஒரு செயல் கிடையாது. அதன் வழியாக வரக்கூடிய பொருளாதாரம் என்பது இந்த நம்ம ஸ்டேட் கவர்மெண்டா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ற ஜிடிபிக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஏன்னா வெறும் அவர்களுக்கு மட்டுமான ஒரு படிக்காதவர்களுக்கு மட்டுமான வேலை கிடையாது, படித்தவர்களுக்குமான வேலை வந்து நம்ம வந்து ஒரு அதை சார்ந்த ஒரு பனை தொழில் இல்ல அதை சார்ந்த அந்த பண்ணை வைக்கிற தொழில வந்து படித்தவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பல இடங்கள்ல சொல்லி. இதை நீங்க தற்சார்பு பொருளாதாரமா தமிழகத்தை முன்னோக்கி செலுத்தக்கூடிய ஒரு பாதையா நம்புறீங்க, அதுக்கு ஆதரவு கிடைக்கும் நினைக்கிறீங்க. இதை தவிர்த்த மற்ற விஷயங்களையும் சொல்றீங்க. ஓகே ஃபாத்திமா, உங்களுடைய நிறைவு. இல்ல சகோதரர் பேசும்போது 100 நாள் திட்டத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எதிர்ப்பதாக சொன்னார். நாம் தமிழ் கட்சி 100 நாள் திட்டத்தை எதிர்க்கல, அதை சரியாக விவசாயத்துக்கு பயன்படுத்துங்கள் அப்படிங்கறதான் சொல்லுது. அவர் சொன்ன அடுக்குன எல்லா குற்றச்சாட்டுகளுமே வந்து என்ன சொல்றது, புரிஞ்சுக்கிட்டு புரியாதவங்க பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவர் பேசினாரு. அவர் சொல்லும் போது எனக்கு ஏன் சிரிப்பு வந்தது அப்படின்னா, 21 வந்து ஐ சப்போர்ட் நாம் தமிழர் கட்சி, ப்ளீஸ் ஓட் ஃபார் விவசாயி அப்படியெல்லாம் அவர் சொன்னதை இன்னைக்கு காலைல பார்த்தேன். அவர் இப்படி திருப்பி பேசுறதை பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே அந்த சிரிப்பு வந்து என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. நிறைய அவர் அடுக்கினாரு. அதுல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு கேட்கணும்னு விருப்பப்படுறேன். இன்னைக்கு வந்து நம்மளால கடன் வாங்காம பிள்ளைகளால பள்ளிக்கூடத்துக்கு கல்வி பெற முடியுதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. பள்ளிக்கூடம் இலவசம்ங்கிறாங்க, கல்லூரி இலவசமா இருக்கா? எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன சொல்றது, கல்வி வந்து சமமா தரமா எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு இல்ல சிரிக்க வேண்டாம். எல்லாருக்கும் தரமான சமமான
இலவசமா இல்ல அப்ப அரசு பள்ளியில தரமான கல்வி கிடைக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா? கட்டாயம் அதுதான் இன்னைக்கு இருக்கு. அப்ப தனியார் பள்ளிகள தரமான கல்வி கிடைக்கல. நான் சங்கரன் மந்தல் அரசு நான் உங்களுக்கு மட்டும் கேக்குறேன் விக்கி, இருங்க விக்கி, நான் கேக்குறேன் இருங்க. தனியார் பள்ளிக்கூடங்கள் ஏன் இன்னைக்கு வந்து அவங்க எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு ஏன் இன்னைக்கு அரசுகள் வந்து லீஜர் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவர்களுடைய கையாளாகாத தன்மை. உங்களுடைய கருத்து தவறாவோ இல்ல ஆபத்தா புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அரசு பள்ளிகள் ரொம்ப மோசமா இருக்கு, தரம் இல்ல, தனியார் பள்ளிகள் ரொம்ப சிறப்பா இருக்கு, தரமா இருக்குங்கிற பொருள்படக்கூடிய வகையில நீங்க சொல்றீங்க. ஏன் அமைச்சர் பெருமக்களோட ஐயா ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாங்க? அது வேற கேள்வி. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், அது வேற கேள்வி. அரசு பள்ளி தரமா இல்ல, அரசு பள்ளி இருங்க விக்கி, ஒரு நிமிஷம். இருங்க விக்கி, நான் உங்களுக்கு முழுமையா நேரம் தரேன், நீங்க உங்களுக்கு பதில் சொல்லுங்க, குடிக்கிற வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. நீங்க அப்படி கேளுங்க, நீ அது தப்பு இல்லை. ஏன் அரசு பள்ளியில படிக்க வைக்க? அரசு பள்ளிகள் நிலைமை மோசமா இருக்கு, தரமா இல்ல, மத்தவங்க எல்லாம் தரமா இருக்குங்கிற பொருள்படக்கூடிய வகையில பேசுவது சரியான கருத்தா? சரியா இல்ல, தரமா இல்ல. ஏன் ஏ கிரேட் டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல 6344 பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, எல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள், நான் உட்பட. சரி 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 அப்படி எல்லாம் பொதுவாக ஒரு விமர்சனத்தை அரசு பள்ளிகள் மீது வைக்க. சரி, எத்தனை போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி அரசு பள்ளியினுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக நாம் தமிழர் கட்சி நடத்தி இருக்கிறது. அவர் பேசுங்க, கேட்டுட்டீங்க அவர் பேசுங்க, அவங்க பேசுங்க. அதாவது டீச்சர்ஸ் நீங்க தரவரிசைப்படுத்துறீங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் டீச்சர்ஸ்னு சொல்றீங்க. ஏன் கிராமப்புறங்கள்ல ரொம்ப ரொம்ப ரிமோட்டான இடங்கள்ல அந்த மாதிரியான டீச்சர்ஸ் வந்து நீங்க அங்க வந்து பணி அமர்த்தல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சிட்டிஸ்ல இங்க நகரப்புறங்கள்ல நல்ல டீச்சர்ஸ் வைக்கணும், அங்க வந்து தரமான. அப்ப அது என்ன மாதிரியான இம்பேலன்ஸ்? ஒட்டுமொத்தமா சப்ஜெக்ட்டுக்கு வந்துரும். இப்ப விக்கி சொல்றாரு, ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம், இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடியவர்கள் பலன் பெற்றிருக்கிறாங்க, பயன்பெற்றிருக்கிறாங்க. அதனால மக்கள் எங்க பக்கம் நிப்பாங்க, அவங்க எத்தனை அணியா பிரிஞ்சு நின்று பேசினா கூட எங்களை வீழ்த்துவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? அதோட சேர்த்து விவசாயத்தை நாங்க பண்றோம், நாங்க அதை ஊக்குவிக்கிறோங்கிறதையும் விமர்சிச்சாரு. அவருக்கு ஒண்ணுதான் நினைவுபடுத்த நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். அண்ணாவின் தமிழ் கனவு அப்படிங்கிற நூல்ல அண்ணா அவர்கள் அமெரிக்கா போயிருந்த போது சொன்னது, நான் வந்து திருப்பி ஊருக்கு நாட்டுக்கு போனேன் அப்படின்னா படித்தவர்களை விவசாயத்துல ஈடுபடுத்த வைப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அதை அவருக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதே மாதிரி முன்னாள் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஐயா மனோ தங்கராஜ் அவர்கள் இளைஞர்கள் மாடு வளர்ப்பதை பார்த்து எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ட்விட்டர் கணக்குல ட்வீட் போட்ட பதிவுகளும் கூட இன்னைக்கு இருக்கு. அதனால இவர் எள்ளி நகையாடுறோங்கிற பேர்ல அவங்கள வந்து விமர்சிச்சுக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. எங்களை வந்து குறை சொல்றோங்கிற பேர்ல அவங்க இன்னும் தான் கீழே போகுது. பணம் மட்டும் இல்ல அப்படின்னா திமுக அதிமுக மாதிரியான ஒரு பலவீனமான கட்சியை இங்க யாராலுமே பார்க்க முடியாது. கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடிய எங்களோட அவங்க ஃபேரா எலெக்ஷனை சந்திக்க முடியுமான்னு இப்ப கேட்டு சொல்லுங்க. சரி, அந்த நம்பிக்கையோட இருக்கீங்க. நன்றி. ஏதோ சொல்லணும் சில வார்த்தையில முடியும். இத அப்படியெல்லாம் நாம கடந்து போக முடியாது. அவர் இஷ்டத்துக்கு போற போக்குல நான் உட்கார்ந்திருக்கேன், நான் விட்னஸா இருக்கேன். நீங்க வந்து அவர் அலைக்கழிக்க வச்சார், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தம், ரொம்ப டிஸ்ஹார்ட்டனிங்கா இருக்கு. நான் என்ன சொல்றேன், வாரிசு அரசியல் தானே நீங்க. தனிப்பட்ட இது வேண்டாம். உங்களுக்கு சீட் எப்ப கொடுத்தாரு? விக்கி வேண்டாம். உங்களுக்கு சீட் எப்ப கொடுத்தாரு? இல்ல விக்கி, தனிப்பட்ட இது வேண்டாம். நீங்க ஸ்டாலினை பேசுங்க, உதயநிதி பேசுங்க, உங்க திட்டத்தை பேசுங்க. சீமானுடைய தனிப்பட்ட இது வேண்டாம். அல்ல அது நான் தமிழர் கட்சி வேண்டாம். அதான் சொல்றேன். நன்றி. நன்றி. மணி ஏதோ சொல்லணும் நினைச்சீங்க. மணி சுத்தமா சீமானுடைய மச்சான் பேசுங்க. இல்ல விக்கி வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் பாத்திமா சொன்னதுல சொல்லுங்க. சீமானுடைய அரசியல் வந்து இடதுசாரி அரசியல். அதே மாதிரி இரட்டைமலை சீனிவாசன் பற்றி அவங்க சொன்னாங்க. இரட்டைமலை சீனிவாசனுக்கு மேயர் பிரியாதான் போட்டாங்க, அது வந்து ஒரு அடையாள அரசியல் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆணைமுத்துவனுடைய நூற்றாண்டு விழாவை சீமான் கொண்டாடுகிறார். இரட்டைமலை சீனிவாசனுடைய அரசியலுக்கும் சீமானுடைய அரசியலுக்கும் முதல்ல எந்த சம்பந்தமும் கிடையாது. இரட்டைமலை சீனிவாசன் ஆதி திராவிடர் அப்படிங்கிற அடையாளத்தை முன்வைத்து அரசியல் செய்தவர். 1938 முதல் மொழி போராட்டத்தில் கூட இரட்டைமலை சீனிவாசன் கலந்து கொள்ளவில்லை. அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் அப்படிங்கிறத முதன்மையாக இருந்தார். பெரியாரை எதிர்ப்போம், நாங்கள் ஆணைமுத்துக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுவோம் என்பதுதான் சாதி அடையாள அரசியல். ஆணைமுத்து கடை சாகிற வரைக்கும் பெரியாரிஸ்டாக வாழ்ந்தவர், பெரியாரிவேரா சிந்தனைகளை கொண்டு வந்தவர். இன்னும் சொல்லப்படார், பெரியார் இயக்கங்கள்லேயே ஈழம் பற்றி அதிகமும் பேசாமல் இடஒதுக்கீடு, சமூக நீதி, பெரியாரிய தொகுப்புகளை கொண்டு வருது அப்படின்னு முழு மூச்சாக இருந்தவர் ஆணைமுத்து ஐயா. அந்த ஆணைமுத்துவுக்கு ஏன் பெரியாரை எதிர்த்து ஆணைமுத்துக்கு மட்டும் ஏன் நூற்றாண்டு விழானா, ஆணைமுத்து சீமானுடைய அளவுகள் படி தமிழ் பேசக்கூடிய ஜாதி. அப்படிப்பட்ட ஒரு அரசியலை, ஒரு வலதுசாரி அரசியலை,
ஒரு ஆணாதிக்க அரசியலை நீங்க தயவு செஞ்சு இடதுசாரி அரசியல் சொல்லிட்டு இடதுசாரி சித்தாந்தம்னா என்னன்னு தெரியாம தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. இல்ல இது அவதூறு, இது வன்மம், இது காழ்ப்புணர்ச்சி. இல்லங்க சொல்லுங்க, ஆணைமுத்து அரசியலுக்கும் சீமானுடைய அரசியலுக்கும் ஆணைமுத்து அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயா நான் கேக்குறேன் உங்ககிட்ட அண்ணா, நீங்க சொல்ற மாதிரியே ஆதி திராவிட அரசியலை தான் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் எடுத்து முன்வைத்தார் அப்படின்னா ஏன் அதுக்கு உங்களுடைய யாருமே வரல? மேயர் பிரியாவை கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இரட்டைமலை சீனிவாசனை அதிகம் கொண்டாடியது பெரியார் இயக்கம், திராவிட இயக்கம். ஒரே ஒரு நீங்க எங்க மேல சாதிய முத்திரை குத்துறீங்க. எல்லா என்ன பேச விடுங்க. எல்லா தமிழ் தேசியவாதிகளையும் நாங்க விமர்சன பார்வையோட தான் பாக்குறோம். ஐயா மாப்போசில இருந்து எல்லாரையும் பாக்குறோம். எல்லாரும் ஒரு காலத்துல திராவிடத்திற்காக பேசியிருந்தாலும் பிற்காலத்துல அவங்க தன்னை உணர்ந்து தமிழ் தேசியத்தை நோக்கி பேசியிருக்கிறாங்க.